ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவாக நடிச்சிட்டு அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரைம் டைமில் அதுவுமே ரொம்ப பாப்புலராக நம்பர் 1 சீரியலாக இருந்துட்டு வர ஒரு சீரியலில் டெத் ட்ராக் வர இருக்குது. நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டெத் ட்ராக் தான். என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் டாப் சீரியலாக இருந்துட்டு வர சந்தியா ராகம் 9:30 ஸ்லாட்டில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியலில் அப்கமிங்கில் ஒரு டெத் ட்ராக் வர இருக்குது. அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் நெகட்டிவ் கேரக்டர் கார்த்திக் அப்படின்ற ரோலில் ஆக்டர் அஸ்வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவர் வந்து தேர்ட் டைமாக வந்து அந்த ரோலில் ரீப்ளேஸ் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தனா வாழ்க்கையில் எப்படியாவது அவங்களுடைய லைஃபை கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தாங்க. ஈவன் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு வீடியோவை வச்சு தான் மிரட்டி அவங்கள வந்து ஒரு லெட்டர் மூலமாக வர வைக்கிறதுக்கு லெட்டர்லாம் எழுதி போட்டிருக்காங்க போல். ஸோ அந்த லெட்டரை மாயா அண்ட் நம்ம ஜானகி அம்மா இவங்க 2 பேரும் பார்த்துட்டு தனா மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா மாதிரி மாயா ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிட்டு போயிட்டு அந்த மொபைலை வாங்கிடுறாங்க. பட் அங்க கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா மாயாவை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து மயங்கி விழ வச்சிடுறாங்க. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கும் போதுதான் ஜானகி அம்மா அதை வந்து மறைஞ்சிருந்து பாத்துடுறாங்க. ஸோ அவங்கள மாயாவை அவங்களுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கட்டையை எடுத்துட்டு போயிட்டு கார்த்தி மண்டையிலே அடைச்சிடுறாங்க. ஸோ இமிடியேட்டா அவருமே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ மயங்கி விழுந்தாரா இல்ல உயிரே போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவன் செத்துட்டான் அப்படின்னு தான் மாயா சொல்றாங்க. ஸோ அவங்க உண்மையாவே இறந்துடுறாங்களா இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இவங்க எங்கேயாவது போயிடுறாங்களா, இல்லை அதர்வைஸ் அவரோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரிலாம் காட்ட போகிறாங்களான்றதுலாம் நமக்கு தெரியல. பட் அப்கமிங்கில் இப்போ வச்சிருக்க ப்ரோமோவை பார்க்கும்போது கார்த்தியோடைய டெத் ட்ராக் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இனிமேல் இதை நோக்கியுமே வந்து ட்ராக் மூவ் ஆகும். பிகாஸ் சப்போஸ் அவர் இறந்த மாதிரி காமிச்சாங்கன்னா யார் வந்து கொன்னாங்க அப்படின்ற கேள்வி வரும். ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் அப்கமிங்கில் வர இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நிஜமாவே இறந்து போயிடுவாரா இல்லை இறந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன்ஸுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நியூ சீனோ பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.